ஒரு சின்ன கிராமத்துல லாலுன்னு ஒரு குட்டி பொண்ணு இருந்தா. அவளுக்கு வானத்துல தெரியுற நட்சத்திரத்தை பார்க்க ரொம்ப பிடிக்கும். அதனால அவ தன்னோட டூன்ற முயல் பொம்மையோட சேர்ந்து தினமும் நைட்டு நட்சத்திரங்களை பாப்பா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு அந்த நட்சத்திரங்கள்லாம் எப்படி இவ்வளவு பிரகாசமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமா இருந்தா. லாலு தினமும் வானத்துல இருக்க நட்சத்திரங்கள்கிட்ட பேசுறதுனால வானத்துல இருக்கிற ஒரு மந்திர நட்சத்திரம் திடீர்னு ஒரு நாள் லாலு கிட்ட வந்துச்சு. அந்த மந்திர நட்சத்திரம் தன்னோட பெயரை ட்விங்கிள்னு சொல்லி லாலு கிட்ட அறிமுகமாச்சு. அது மட்டும் இல்லாம லாலுவையும் நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்துக்கு கூட்டு போறதா சொல்லுச்சு. லாலுவை நட்சத்திரங்களுக்கு நடுவுல கூட்டிட்டு போறதுக்காக இந்த ட்விங்கிள் ஒரு பிரகாசமான பாதையை உருவாக்குச்சு. அந்த பாதையில லாலு ட்விங்கிள் கூட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சா. அங்க பிக் டிப்பர்னு ஒரு நட்சத்திரம் லாலுவுக்கு வணக்கம் சொல்லுச்சு. இந்த பிக் டிப்பர் நட்சத்திரங்கள் தான் இரவு நேரத்துல பயணம் பண்ற பயணிகளுக்கு வழிகாட்டியா இருக்க உதவுமா. அடுத்ததா லாலு ஒரு ஓரியன் விண்மீன் கூட்டத்தை சந்திச்சா. நிறைய நட்சத்திரங்கள் சேர்ந்து உருவாகிற ஒரு வடிவத்தோட பேரு தான் ஓரியன் விண்மீன் கூட்டம். அப்புறம் ட்விங்கிள் லாலுவை நட்சத்திரங்கள்லாம் உருவாகிற இடத்துக்கு கொண்டு போய் நட்சத்திரங்கள்லாம் எப்படி உருவாகும்னு சொல்லிச்சான். நட்சத்திரங்கள்லாம் நெபுலாக்குள்ள இருந்து உருவாகுமா. நெபுலாக்குள்ள நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும். இந்த நெபுலாக்குள்ள கிராவிட்டி வந்து திரும்ப இழுக்கிறதுனால அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி ஹீட் ஆகிறதுனால ஸ்டார்ஸ்லாம் உருவாகுது. அடுத்ததா ட்விங்கிள் லாலுவுக்கு ஒரு படிக்கட்டை கொடுத்துச்சு. அந்த படிக்கட்டை கையில வச்சுட்டு கண்ணை மூடி உன்னோட ஆசைய வேண்டிக்கோன்னு சொல்லுச்சு. லாலுவும் அப்படி செஞ்ச போது லாலு கிட்ட ஒரு ஒளி பரவி அவ ரொம்ப சந்தோஷமானா. அப்புறம் கடைசியா ட்விங்கிள் லாலுவை அவங்க வீட்லயே வந்து விட்டுருச்சு. அப்போ லாலு வானத்தை பார்க்கும்போது அவளுக்கு வானம் இன்னும் ரொம்ப பிரகாசமாவும் அழகாவும் தெரிஞ்சது. உனக்குள்ளேயும் ஒரு ஒளி இருக்கு, அதை நீ தான் கண்டிப்பா பிரகாசம் அடைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்விங்கிளும் லாலு கிட்ட இருந்து விடை பெற்றுச்சு. ட்விங்கிள் அப்படியே வானத்துல இருக்கிற நிறைய நட்சத்திரங்களுக்கு நடுவுல அதுவும் ஒரு நட்சத்திரமா மாறிடுச்சு. ஓகே செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு நம்ம நட்சத்திரங்கள் பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாமே எனக்கு ரொம்ப புதுமையான விஷயமா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.